hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான வெஜ் புலாவ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து சமைக்க டைம் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற டைம்ல இதை சூஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல இதை முடிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு அடுப்புகிட்ட நின்று சமைக்க முடியலங்க. இந்த மாதிரி டைம்ல இப்படி ஈஸியா ஒன் பாட் ரைஸ் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே சமையல் முடிச்சிடலாம். அண்ட் இதுல நிறைய வெஜ்ஜஸ் போட்டிருக்கனால ஹெல்த்தியும் கூட. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு அதுல வந்து குக்கர் வச்சிடலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திடலாம். நான் இங்க வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த எண்ணெயை ஊத்திடுங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு அண்ட் 1 டீஸ்பூன் சீரகத்தை இதுல போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதெல்லாம் பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த வெங்காயம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து கீறி சேர்த்திருக்கேன். நான் வந்து காரம் கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த புலாவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருந்தால் தான் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிடணும். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை உடனே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நீங்கள் இதை உடனே வதக்கல அப்படின்ட்டா அதை வந்து அப்படியே பிடிச்சிக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சோன்னா அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அது கூடவே பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம். நான் வந்து மார்னிங் வந்துட்டு சமைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன் வெஜ்ஜீஸ்லாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மார்னிங் சீக்கிரமாக சமைச்சு ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்து விட முடியும். இப்போது இந்த காய்கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். அடுத்ததான் இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிடலாம். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி தேவைப்படுது. இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி இது மாதிரி நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா கழுவி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியிலேருந்து எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அடியில் இருக்க சாதம் வந்து வெறும் வெள்ளை சாதமாகவே இருக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வெஜ் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அதிக டைம் எடுக்காமல் வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டை வந்து செம்மையாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இதை கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தாங்க வரும். அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு வந்து பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா வந்து ரைட்டா அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ சீக்கிரமாக சமைக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.